بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகெல்லாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான்.
எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, படைத்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழுகின்ற பொழுதுதான் இம்மையுடைய வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தையும் அந்த சுவர்க்கத்தையும் நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு வலியுறுத்துகின்ற கடமைகளை கட்டளைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் படைத்த இறைவனை அறிந்து கொள்வதற்காக, படைத்தவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்காக, படைத்தவனுக்கு நாம் அஞ்சிதான் வாழ வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும், படைத்தவன் சொல்கின்ற உபதேசங்களை பின்பற்றி தான் ஆக வேண்டும், படைத்தவனுடைய உபதேசங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக அவன் மனிதர்களுக்காக வழங்கிய ஏராளமான அருள் கொடைகளை திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். மனிதன் இறைவன் செய்த அருளை நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை நினைத்து உணர்ந்து புரிந்து இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அடிபணிய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வையும் பெருமையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஆழமான உணர்வு இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலக வாழ்க்கையில் இறைவன் செய்த அருள் மலைகளை அருள் மழையாக இறைவன் வழங்கியிருக்கின்றான். அந்த அளவிற்கு இறைவன் இந்த உலகத்தில் அருள் வளங்களை திறந்து விட்டு வைத்திருக்கிறான். மனிதன் அதை சிந்திப்பதில்லை, அதை பற்றி உணர்வதில்லை. அது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற சிந்தனை இல்லாமல் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய கட்டளைக்கு மாறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்தை அழைத்து நினைவூட்டுகின்றான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். மனிதர்களே, மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் மனிதர்களை அழைக்கிற ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைத்து கூறுகிறான், மனிதர்களே உங்கள் மீது இறைவன் செய்த அருளை நினைத்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை சிந்தித்து உணர்ந்து அதை புரிந்து கொண்டு படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள். எப்படிப்பட்ட ஒரு அருள் வளத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான், இறைவன் எப்படிப்பட்ட வல்லமைக்குவன். அல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், எல்லா பொருட்களையும் படைத்திருக்கிறான். அவன் தான் இந்த மனிதர்களையும் படைத்திருக்கிறான். இந்த மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்காக ரிஸ்கை இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அழகாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். அல்லாஹ் தான் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை இறக்கி ரிஸ்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான். உங்களை படைத்தது அவன்தான், உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அவன்தான். எவனவே அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் விளங்கி புரிந்து கொண்டு அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களாக, அடிபணிந்து நடக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அறிவுரை செய்கிறான். ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தது மட்டுமல்ல, மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் அவன் செய்த எல்லா அருள் வாசல்களையும் நமக்கு நினைவூட்டுகின்றான். இப்படியெல்லாம் உங்களுக்கு அருள் நியமத்துக்களை நாம் கொடுத்திருக்கிறோம். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இப்ராஹிம் 14வது சூராவினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், மனிதர்களே நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய தேவைக்கு எல்லா வகையான அருள் வளங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த பூமியில் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு இன்பங்கள் சுகங்கள் இதையெல்லாம் மனிதன் எதிர்பார்க்கிறானோ அவைகள் அனைத்துமே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ் அருளிய அருள் கொடைகளை உங்களால் ஒவ்வொன்றாக எண்ணி கூட முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஏராளமான அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். இறைவன் வழங்கிய அருளை மனிதர்களால் எண்ண முடியாதுங்கிறான். எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ கம்ப்யூட்டர்கள் வந்திருக்கலாம், நாலேஜுகள் வந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், மனிதனுக்கு வழங்கிய அருள் கொடைகளை மனிதனால் எண்ண முடியாது. அவ்வளவு விசாலமாக அவ்வளவு கணக்கற்ற முறையிலே நான் மனிதனுடைய தேவைக்காக இவ்வளவு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா, மனிதனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, இவனுடைய பண்பு என்ன தெரியுமா என்று அல்லாஹ் அடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாக, படைத்தவனை மறுத்தவனாக, படைத்தவனை நிராகரிக்கின்றவனாக, படைத்தவனை கண்டுகொள்ளாதவனாக இருக்கிற ஒரு அநியாயக்காரன். அது மட்டுமல்ல, இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், இன்னும் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மனிதனுடைய குணத்தை உணர்த்து காட்டுகிறான். இவ்வளவு அருள் வளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு அருளுடைய வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது மனிதருக்காகவே. இவ்வளவு அருள்களையும் தான் நன்னால் உணர முடிகிறது. இது இறைவன் தான் கொடுத்திருக்கிறான், இறைவன் தான் இவ்வளவு நிஅமத்துக்களை நமக்கு வரல இருக்கிறான் என்று மனிதனால் உணர முடிகிறதே தவிர அந்த இறைவனுக்கு நாம் அடிபணிவதில் முந்தி இருக்கிறோமா, அந்த இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே முந்தி இருக்கிறோமா, அந்த இறைவனை வணங்குவதில் என்னுடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறதா என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், மனிதன் நிச்சயமாக அநியாயக்காரனாக அக்கிரமக்காரனாக படைத்தவனுக்கு நன்றி கெட்டவனாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மனிதனுடைய குணத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இறைவன் செய்த அருளை நினைத்து நீங்கள் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும். இவ்வளவு அருள் வளங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவேதான் ஒவ்வொரு நபிமார்களும் சமுதாயத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் செய்த அருள் கொடைகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவினுடைய 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் சொன்னார்கள், ஃபதுகுரு ஆலா அல்லாஹி லஅல்லகும் துஃப்லிஹூன், ஃபதுகுரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் செய்த அருளை நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள். எப்படி வாழ வைத்திருக்கிறான், எப்படி மலைகளை எல்லாம் குடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறீர்கள். அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து நீங்கள் அடிபணிந்தால்தான் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படிதான் நபிமார்கள் சமுதாய மக்களிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நினைக்காமல் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் கூறிய அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் இறைவன் செய்த அருளை நினைத்தால் படைத்தவனுடைய இபாதத்தை பின்தள்ள மாட்டான், படைத்தவனுக்கு அடிபணிவதை விட்டு விலகிவிட மாட்டான், படைத்தவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட மாட்டான். மனிதன் படைத்தவனுடைய அருளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பலவாறாக பல இடங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் அதனால் தான் நபிமார்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய அருளை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவினுடைய 62வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்பதன் லிமன் அராத அன் யذكر வராத ஷுக்குரா, மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, மனிதன் இறைவனுடைய அருள் கொடைகளை நினைப்பதற்காக, அவன் புரிந்து கொள்வதற்காகத்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி நாம் வர வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்பா, அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் தொடர்ச்சியாக மாறி மாறி வர வைத்திருக்கிறான். ஏன்? மனிதன் அதை படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, பாடம் கற்றுக்கொள்வதற்காக, தன்னை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான அருளை அவனுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியதாக, அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள் வளங்களை நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் வளங்கள் ஏராளமாக
குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். உலகத்திலே அந்த அருள் கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் இதை கொடுப்பதற்கு காரணம் மனிதன் படைத்தவனை நினைக்க வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் கொடுத்த அந்த அருள் கொடைகளை இறைவனுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பிரபண்டமான அருள் வளங்களை இறைவன் நமக்கு திறந்து வைத்து இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் மனிதனுடைய படைப்பை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் சிந்தித்து பார்க்கட்டும், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான், எங்கிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் சிந்திக்க வேண்டாமா? இறைவன் கேட்கிறான், மனிதன் எவ்வாறு எங்கிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டாமா? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு தட்டை தன் முன்னால் வைக்கப்படுகிற அந்த உணவு எப்படி கொண்டு வரப்பட்டது, எப்படி விவசாயம் செய்யப்பட்டது, எப்படி உங்கள் முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தியிருக்கிறான் என்பதை மனிதன் சிந்திக்கட்டும் என்றால் மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை சிந்திக்க சொல்கிறான். மனிதன் தன் படைப்பை பற்றி சிந்திக்கட்டும், கவனிக்கட்டும். தனக்கு முன்னால் வைக்கப்படுகிற உணவை மனிதன் பார்க்கட்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனை பார்க்கும்படி சிந்திக்கும்படி நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் மனிதன் தவறிழைத்து விடக்கூடாதாக, தரம் புரண்டு போய்விடக்கூடாதாக, படைத்தவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனின் மூலமாக அதிகம் அவன் செய்த அருளை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அல் பலத் 90வது சூராவினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசான வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தீன். மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா? வ லிசான வ ஷஃபதைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் நாம் கொடுக்கவில்லையா? வ ஹதைனாஹு நஜ்தீன், உங்களுக்கு 2 பாதைகளை காட்டவில்லையா? இதை செய்தால் உங்களுக்கு நன்மை, இதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், இதை செய்துவிட்டால் நீங்கள் தீமையை அடைந்து விடுவீர்கள், இதை செய்தால் நீங்கள் நரகத்திற்கு போய்விடுவீர்கள், 2 பாதைகளை உங்களுக்கு நான் காட்டவில்லையா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை நோக்கி கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடைதான் நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும், ஒவ்வொரு பொருளும், மனிதனுடைய உடலில் இருக்கிற அனைத்தும் மிகப்பெரிய ஒரு அருள் வளமாகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சிலதை சொல்லி காட்டி நம்மை சிந்திக்க சொல்கிறான். உனக்கு கண் பார்வையை கொடுக்கவில்லையா? பார்க்கக்கூடிய உணர்வை நான் கொடுக்கவில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு! உன்னுடைய பார்வை உலகத்தில் எல்லாவற்றையும், எல்லா நேமத்துக்களையும் பார்க்கிறாய். இதை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அதை பார்த்து உணர்ந்து படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும், அல்லாஹ்வுடைய வேத குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும், சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த பார்வையை இறைவன் விரும்புகிற விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு பொருத்தமான செய்திகளை பார்க்கக்கூடிய கண்களாக உங்களுடைய கண்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாவத்தை செய்வதிலோ அநியாயத்தை செய்வதிலோ உங்களுடைய கண் பார்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவன் செய்த அருளை நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? அலம் நஜஅல் லஹு லிசான வ ஷஃபதைன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நாம் நமக்கு கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா நமது நாவை நினைவூட்டுகின்றான். நாவை எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த நாவின் மூலமாக உலகத்தினுடைய நம்முடைய உணவிற்காக, பசியை தீர்த்துக் கொள்வதற்காக எல்லா வகையான இன்பமான நீர்களை நாம் சுவைக்கின்றோம், உணர்கின்றோம். அந்த நாக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுவைக்கக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவைக்கக்கூடிய இன்பத்தை எடுத்துவிட்டால் நம்முடைய நிலைப்பாடை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான படைப்பாக மனிதனுடைய உடலில் இருக்கிற நாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் அதை சொல்கிறான், உனக்கு ஒரு நாவை நான் கொடுக்கவில்லையா? பேசக்கூடிய வலிமை அந்த உதடுகளோடு இணைக்கப்பட்டால் தான் மனிதன் பேச முடியும் என்பதனால் அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். பேசுதல் என்பது உதடுகளுக்கு வேலை இருக்கிறது, நாவிற்கு வேலை இருக்கிறது. எனவே அல்லாஹ் அந்த 2ஐயும் இணைத்து கூறிவிட்டு மனிதனுக்கு புரிய வைக்கிறான். இவைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பது நோக்கம் என்ன? அவைகளை கொண்டு நீ நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நன்மையான காரியங்களை பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓத வேண்டும். உன்னுடைய நாவினால் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தி விடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிவிடக்கூடாது, யாருடைய மனதை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. உன்னுடைய நாவினால் நன்மையை நோக்கி நீ பயணிக்க வேண்டும், நன்மையிலே ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓத வேண்டும், தீமையான பாவமான காரியத்தை விட்டு உன்னுடைய நாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு நாவு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்டதின் காரணமாக உன்னுடைய நாவை வைத்து இறை பொருத்தத்தை தேடக்கூடிய விஷயத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த அருளை பிரத்யேகமாக அல்லாஹ் அதனால் தான் கேட்கிறான், 2 உதடுகளையும் நாவுகளையும் நாம் கொடுக்கவில்லையா? அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மை யதுன்னனி மா பைன லஹ்யஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுன்ன லஹு ஜன்னா. எவர் ஒருவர் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவை பாதுகாக்கிறார்களோ, அந்த நாவினால் அல்லாஹ் விரும்புகிற விஷயத்தை மட்டும் பேசுகிறார்களோ, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அல்லாஹ் தடுத்த அந்த காரியங்களை விட்டு தன் நாவை எவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்னா நாவினால் மிகப்பெரிய விபரீதம் ஏற்படும். நாவினால் நல்ல பெரிய நன்மையும் செய்ய முடியும், அதே நாவினால் மனிதனுடைய உள்ளத்தையும் குடும்பத்தையும் பிரித்தெறிய முடியும். இப்படிப்பட்ட பாவமான காரியத்தை ஒரு மனிதன் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த நாவை பாதுகாக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதனுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்மஸ்தானத்தை பாதுகாத்தற்கு இறைவன் கொடுத்த அந்த கற்பை பாதுகாக்க வேண்டும். இது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. இதை பாவத்தில் இறங்கி மானக்கேடான காரியத்திலே விழுந்துவிடக் கூடாது. யார் அந்த கற்பை பாதுகாத்துகிறார்களோ அதுபுன லஹு ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய அன்றாட நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதடுகளும் நாவுகளும் அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். அந்த நாவினால் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வை நினைக்கிறோம், திக்ர் செய்திருக்கிறோம், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி இருக்கிறோம், இறைவனுக்கு பெருத்த பிரியமான வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதை நாம் யோசித்து நம்முடைய நாவை இறைவனுக்கு அடிபணியக்கூடிய நாவாக, இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நாவாக நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதைதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக மனிதனுக்கு செய்திருப்பதை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இபாதத்திலே இறங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தஹஜ்ஜுடைய தொழுகை நின்று வணங்கி கொடுக்கிற எப்பொழுதும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்பாங்க, கத் கஃபரல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக் வ மா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லாம் மன்னித்து விட்டானே, இந்த அளவுக்கு இபாதத் செய்கிறீர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தையை கூறினார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக பிரியமான ஒரு அடியானாக ஆக வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ்விற்கு நாம் விருப்பமான அடியாராக பிரியமான அடியாராக ஒரு அடியான் மாற வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த அருள் கொடைகளை நினைத்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் உள்ளத்தில் இறை பயமும் நன்றி எண்ணமும் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு விசாலமான அருள் கொடைகளை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதன் படைத்தவனை நினைக்க வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு பாரபட்சம் இன்றி உலகத்தில் அருள் வளங்களை திறந்து விட்டு இருக்கிறான். இந்த அருள் விளங்களை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான். குறிப்பாக நாம் சூரத் ரஹ்மான் 55வது சூரா இருக்கிறது, அந்த சூராவில் அல்லாஹ் ஏராளமான அருள் வளங்களை அருள்களை நிஅமத்துக்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் அந்த சூராவில் அதிகமான அல்லாஹ் நிஅமத்துக்களை குறிப்பிடுகிறான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். இறைவன் தான் 2 கடல்களை ஒன்றிணைத்திருக்கிறான். அந்த 2 கடலுக்கு மத்தியில் ஒரு திரையும் ஒரு தடையும் ஏற்பாடு செய்து இருக்கிறான். ஒன்று ஒன்றோடு கலக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் எவ்வளவு பிரபண்டமான ஒரு கடலை உருவாக்கி மனிதருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மனிதர்களை தான் பார்த்து கேட்கிறான், ஜின்களை பார்த்து கேட்கிறான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் எதை ஒன்றை நீங்கள் பொய்ப்பிப்பீர்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சூராவில் கிட்டத்தட்ட 31 தடவை கேட்கிறான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் எதை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் மனிதர்களே ஜின்களே, அல்லாஹ் செய்த அருள் கொடைகளில் எதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். இவ்வளவு அருளை அல்லாஹ் கொடுத்துக்கிறான். யக்ருஜு மின்ஹுமல் லுஅலு வல் மர்ஜான். அந்த கடலில் இருந்தால் முத்துக்களும் பவளங்களும் நீங்கள் எடுத்து வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹ் செய்த அருள் தான். இந்த அருள்களை நான் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய அருள் கொடைகளை எதை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத் ரஹ்மானிலே அவன் செய்த அருள் வளங்களை அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். காரணம், மனிதன் படிப்பினை பெற வேண்டும், படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அவனுக்கு விருப்பமான விஷயங்களில் ஈடுபட வேண்டும், அவன் சொன்ன காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அருள் வளங்களை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டு இருக்கிறான் என்பதை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத் நஹல் இருக்கிறது 16வது சூரா. அந்த சூராவிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு செய்த அருள் வளங்களை அதிகமாக நினைவூட்டுகின்றான். இந்த சூறாக்களை ஒரு மனிதன் நாம் ஓதும் பொழுது நிச்சயம்
முக்கியமாக படைத்தவனுக்கு நன்றி செலுத்தாமல் படைத்தவன் போதுகின்ற போதனைகளை செயல்படாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. அதன் பக்கம் நாம் திரும்புவதில்லை. உலகத்தினுடைய எல்லா புத்தகங்களையும் படிக்கக்கூடிய இந்த சமூகம் இறைவன் கொடுத்திருக்கிற இறைவசனங்களை நாம் படித்திருக்கிறோமா? சூரத் ரஹ்மானை எத்தனை முறை நாம் ஓதியிருப்போம்? சூரத் நஹ்ல் எத்தனை முறை ஓதியிருப்போம்? அந்த சூறாக்களில் அல்லாஹ் செய்த அருளை அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய உருவாக்கப்பட்டதுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரத் நஹ்ல் 16வது சூராவின் அதே சூரத் நஹ்ல்ல 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அவன் வெளியாக்கக்கூடிய நேரத்திலே லா தஅலமூன ஷையா, நீங்கள் எந்த ஒன்றுமே அறியாத பச்சிளம் குழந்தையாக இருந்தீர்கள். எவ்வளவு பெரிய அற்புதத்தை மனிதனுடைய நிலைப்பாடை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் தான் தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான். ஆனால் நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான், கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான், உணரக்கூடிய உணர்வுகளை தாய் தான் இவள், தந்தை இவர், உறவினர்கள் இவர் என்று நன்மை எது தீமை எது என்று உணரக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். எதற்காக இவைகளை அல்லாஹ் கொடுத்தான்? லஅல்லக்கும் தஷ்குரூன், மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பயணிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய கடமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக இவ்வளவு பெரிய அருள் வளத்தை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனினுடைய குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த சூரத் நஹ்ல் மனிதனுடைய உருவாக்கப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். காரணம், மனிதன் இதை படைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு மனிதனாக இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நமக்கு ஆடையை கொடுத்திருக்கிறான், மனைவியை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், இன்பத்தை கொடுக்கிறான், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்து அனுபவித்துக் கொண்டு அவனுடைய கடமையை மட்டுமே நம்மளால் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமே என்ற உணர்வுகள் மனிதன் உள்ளத்திலே புதைக்கப்பட்டு சத்தியத்தை நோக்கி இறை இபாதத்தை பற்றி நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்த அருளை இந்த சூறாவிலே அதிகம் நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நேசிக்கக்கூடிய தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லிஉஹிப்புக, முஆத் அவர்களே உங்களை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன் தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா முஆத் உன்னை நான் நேசிக்கிறேன், வ அவுஸீக உனக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஏனென்றால் இறைவன் செய்த ஒரு அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் நேசிக்கக்கூடிய தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார். நாம் நேசித்தால் என்ன செய்வோம்? உலகத்தினுடைய நண்பர் என்ற அடிப்படையில் ஏதாவது உலகத்தினுடைய பொருளை கொடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய வாழ்க்கைக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா ததுஉன்ன ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் நீ இந்த துஆவை ஓதாமல் விட்டு விடாதே, கண்டிப்பாக இந்த துஆவை ஓத வேண்டும் என்று தான் நேசித்த தோழராகிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க, எல்லா தொழுகை முடிந்த பிறகு இந்த பிரார்த்தனை நீ ஓதாமல் இருந்திராதே என்று தான் நேசித்த தோழருக்கு சொன்னாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நான் உதவி செய்த அல்லாஹ். அதை கூட அல்லாஹ் நம்மள நினைக்க முடியாது, அல்லாஹ் நாடணும், அல்லாஹ்வுடைய நாட்ட வரணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய்த அல்லாஹ், வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்த அல்லாஹ், வ ஹுஸ்னி இபாதத்திக உன்னுடைய இபாதத்தை அழகிய முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையில் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்ற துஆவை நீ ஓதாமல் இருந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் தோழருக்கு கற்றுக் கொடுக்க. எவ்வளவு உயர்வுமிக்க துஆ பாருங்க. நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னா இந்த துஆவை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருள் வளங்களை நமக்கு திறந்து வைத்திருக்கிறானோ அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே சூரத்துல் நஹ்ல், அந்த சூரத்துல் நஹ்ல் நம்ம சொல்றோமே, இதற்கு மற்றொரு பெயர் நிஅமா என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு நிஅமத்துக்களை அருள் கொடைகளை அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் அதே 16ல 166வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 66வது வசனத்தில் சொல்றான், இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரத்தன் நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி
மின் பைனி ஃபரஸின் வ தமன் லபனன் ஹாலிசன் சாயகன் லிஷாரிபீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். வ இன்னலக்கும் ஃபில் அன்னாமில் இப்ரா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால்நடைகள் இருக்கிறது. ஆடா இருக்கலாம், ஒட்டகமா இருக்கலாம், மாடா இருக்கலாம். இவைகளுடைய இந்த கால்நடையிலே உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கின்றன. அதனுடைய வயிற்றில் இருந்துதான் உங்களுக்கு தூய்மையான கலப்பற்ற பால் கொடுக்கப்படுகிறது. எப்படி வருது? மின் பைனி ஃபர்சின் வ தமீன், அந்த வயிற்றில் இருக்கின்ற சாணத்தினுடைய நரம்புகளுக்கும் இரத்தத்தினுடைய நரம்புகளுக்கும் மத்தியில் இருந்துதான் அந்த சாய் லபனன் ஹாலிசன் கலப்பற்ற பால் வந்து கொண்டிருக்கிறது. சாயகலி ஷாரிபீன், குடிக்கக்கூடியவர்களுக்கு அது இன்பமானதாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நினைவூட்டுறான் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்காக இன்றைக்கு பால் குடிக்காமல் இருக்க முடிகிறதா? டீ குடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த கால்நடையில் இருந்து பாலை நமக்கு கொடுக்கிறான். வரக்கூடிய வழி எப்படி இருக்கிறது? சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கலப்பற்ற நிலையில் தூய்மையான ஒரு பாலை இறைவன் மனிதருக்காக கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏன் மனிதர் இதை சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இப்படிப்பட்ட இறைவனை நாம விட்டு விடலாமா? இப்படிப்பட்ட இறைவனுக்கு அடிபணியாம வாழலாமா? அவன் கொடுத்த அருள் கொலைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த படைத்தவனுக்கு அஞ்ச வேண்டாமா? அந்த படைத்தவனுக்கு அஞ்சி மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு துன்பங்களை கொடுக்காமல் இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு நேர்மையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அருள் வளங்களை திறந்துவிட்டு மனிதர்களுக்கு போதித்து காட்டுகிறான். இப்படிப்பட்ட படைப்புகளை இறைவன் கொடுத்திருப்பதுடைய நோக்கம் என்ன? மனிதன் புரிந்து இறை கடமைகளை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக தான். அதே சூரத் அன்-நஹல் 16வது சூராவினுடைய 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் தான் உங்களுக்கு அமைதி பெறுவதற்காக உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறான். வீடுகளை கொடுத்திருக்கிறான். சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய நிம்மதிக்காக, மன அமைதிக்காக வேண்டி வீடுகளை அமைத்து கொடுத்திருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போல ஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி, அந்த கால்நடைகளுடைய தோள்களில் இருந்து நீங்கள் கூடாரங்களை அமைத்துக் கொள்கிறீர்களே, இதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த வீடுகளாக அமைத்துக் கொடுத்திருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் அந்த சூராவிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், மனிதரை புரிந்து படித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்று சொன்னால், இவ்வளவு அருள் கொடைகளை கொடுப்பது மனிதன் படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பற்றையிடத்தவனுக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகத்தான். நபிமார்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சூரத் அன்-நம்ல் 27வது சூராவினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபிக்கு அந்த அவருடைய சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர மக்ஃபூர் வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு நஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனி ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம். அல்லாஹ் மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இப்படிப்பட்ட ஒரு வினாடியிலே இந்த சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது என் இறைவன் கொடுத்த அருள் கொடை. எதற்காக? லியப்லுவனி அஷ்குர மக்ஃபூர். ஒரு நபி சொல்றாங்க, இதை அல்லாஹ் எனக்கு ஏன் கொடுத்திருக்கான் தெரியுமா? என்னை சோதிப்பதற்காக. இதற்காக நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹ்விற்கு நன்றி கட்டவனாக வாழ்ந்து கொள்கிறேனா? படைத்தவன் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை ஒரு வினாடியிலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறானே, ஒரு நபியை அல்லாஹ் சோதிக்கிறான். லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபூர், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறேனா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சுலைமான் நபி அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். அதே சுலைமான் நபி அல்லாஹ்விடத்திலே நன்றி உள்ளவனாக வாழக்கூடிய பிரார்த்தனை செய்தார்கள். அதே அல்லாஹ் ஒரு சூரத் நம்ல் 27வது சூராவினுடைய 19வது வசனத்தை கேட்டாங்க. கால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தல்லாஹ் வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹின். யா அல்லாஹ், நீ என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் நீ செய்த அருள் வளத்தின் காரணமாக நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக்கி உனக்கு பொருத்தமான சாலிஹான நல்ல அமல்களை செய்யக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ். சுலைமான் நபியுடைய பிரார்த்தனை பாருங்க. எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருள் வளம் இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். அந்த வளத்திற்கு, அந்த நியமத்துக்கு நான் அருள் செய் நன்றை செலுத்தக்கூடிய அடியானாக ஆக்கப்பட வேண்டும். நீ விரும்புகிற நன்மையான காரியத்தை, நீ விரும்புகிற, நீ நேசிக்கிற அந்த அமல்களை செய்யக்கூடிய மனிதராக மாற வேண்டும். அதுகல்லி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹீன், இன்னும் உடைய அருளை கொண்டு என்னை நல்லடியார்களை சேர்த்து விடுவாயாக என்று சுலைமான் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான அருள்வரங்களை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், படைத்த அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அவருடைய இபாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எப்பொழுதும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக, நன்றி விசுவாசத்தை உணரக்கூடிய மனிதனாக
மனிதனாக படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழக்கூடிய நிலையாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தான் இவ்வளவு பெரிய அருள் வளத்தை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அருளை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவருடைய இபாதத்திலே கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு எல்லா வகையான அருள் கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதை அல்லாஹ்வை உணர வேண்டும், படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்கிறார். அந்த அருளை அல்லாஹ் இன்னும் அபிவிருத்தி செய்கிறான். அதே சூரத்து இப்ராஹிம் 14வது சூராவினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒய் தஅஸன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும் வ லஇன் கஃபர்தும் மின் அஸாபில் ஷதீத். அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறான், இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி லஇன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், இன்னும் மேலே கொடுப்பேன். உங்களுக்கு கொடுத்த அருள் வளம் இருக்கிறது, அது பாதுகாக்கப்படும், அல்லாஹ் தஆலா மேலும் அதிகமாக்குவார். வலையின் கஃபர்தும், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை என்றால், நன்றி செலுத்தவில்லை என்றால், இன்ன அஸாபில் ஷதீத், என்னுடைய பிடி இருக்கிறது கடுமையானதாக இருக்கும். அந்த பிடி எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை இன்னொரு வசனத்தில், அதே சூரத்து நஹல் 16வது சூராவினுடைய 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஸரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமிலத்தன் முத்மஇன்னா யஅதியா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ் ஃபஅஸாகஹா அல்லாஹ் லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கான யஸ்னஉ. நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். அந்த ஊர் எப்படி இருந்துச்சு? காணத்து ஆமீனத்தின் முத்துமை, நிம்மதியாக இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா அனுபவித்தாங்க. ஃபயாத்தியா ரிஸ்கா மின் குல்லி மக்கான், எல்லா பகுதிகளிலிருந்தும் உணவு ரிஸ்க்கு விசாலமாக கிடைத்தது, சுகபோகமாக எல்லாம் கிடைத்துக் கொண்டு இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ், ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அந்த அருளுக்கு நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களை உணர்ந்து படைத்தவனின் பக்கம் அவர்கள் திரும்பவில்லை. படைத்தவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. படைத்தவன் வகுத்து கொடுத்த சட்டத்திற்கு முன்மாதிரியாக நிற்கவில்லை. ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்தார்களே தவிர அதை நிராகரித்து அவனை மறுத்து அவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபஅஸாகஹா அல்லாஹ் லிபாஸல் ஜூஇ, அவர்களுக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்பதை ஆடையாக அவர்களுக்கு கொடுத்தோம். ஒரு மனிதன் நன்றி செலுத்தவில்லை, ஒரு சமூகம் நன்றி செலுத்தவில்லை, ஒரு தனி ஜமாத் நன்றி செலுத்தவில்லை என்றால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு பசியினுடைய, வறுமையினுடைய வேதனையாக அவர்களுக்கு ஆடையை கொடுத்தோம். பசி எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உலகம் அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதர்களும் விளங்கி இருக்கிறார்கள். பசியினுடைய கொடுமை எவ்வளவு பெரிய தாக்கம் என்பது, அதை தான் அல்லாஹ் வேதனையாக கொடுப்பார். வல் கௌஃபி, இன்னும் அச்சத்தை அவர்களுக்கு கொடுப்பார். பிமா கான யஸ்னஉ, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் இந்த உலகத்தில் நன்றி கெட்டத்தனமாக படைத்தவனை மறந்து வாழ்ந்ததின் காரணமாக அவர்களுக்கு அவர்களுடைய தண்டனை, அவர்களுக்கு வறுமை என்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு பசி என்ற பாதுகாப்பு இல்லாத அபயமற்ற ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டிய ஏராளமான அருள் வாசலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், படைத்தவனின் பக்கம் திரும்புவதற்கும், படைத்தவனை உணர்ந்து கொள்வதற்கும், அவனை கடமையின் பக்கம் திரும்பி நின்று அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அருள் வாசல்களை எல்லாம் திரட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை உணர்ந்து புரிந்து அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذكرுல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.